இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அதாவது பெரியவராக வேண்டும், பெரிய ஆளாகணும் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கனவு. நாம் இந்த உலகத்திலே படிப்பாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அல்லது சொத்து சுகங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எதற்காக ஓடி ஓடி தேடுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் நம்மை 4 பேர் உயர்வாக பார்க்க வேண்டும், மதிப்பாக பார்க்க வேண்டும். ஆகவே பெரியவராகுதல் என்பது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கனவு. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு விண்ணரசில் கடவுளின் ஆட்சி இருக்கிற இடத்தில், கடவுளின் பிரசன்னம் இருக்கிற இடத்தில் எப்படி வகையான சூத்திரங்கள் அல்லது சட்டதிட்டங்கள் செயல்படுகின்றன என்பதை விளக்கி சொல்வதிலே, நீங்கள் விண்ணரசில் மிக பெரியவராக வேண்டும் என்றால், இதோ இந்த குழந்தையை போல் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற, பணிவிடை செய்கின்ற, பணிந்து நிற்கின்ற பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை விண்ணரசில் ஆண்டவராகிய கடவுள் உயர்த்தி வைப்பார். இப்போ இந்த நாட்டில் யாரு ரொம்ப பெரிய ஆளு? நாட்டில் அதிகாரம் படைத்தவர் ஜனாதிபதி தானே. அவர் தான் தலைமை குடிமகன் அல்லது முதல் குடிமகன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அரசர் கொண்ட நாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்க போய் பார்த்தீங்கன்னா யார் அந்த நாட்டில் பெரியவர்னா அரசர் பெரியவர். அப்போ விண்ணகத்தில் யார் பெரியவர்? கடவுள் தானே பெரியவர். அவ்வளவுதான். அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்றால், இன்றைய முதல் வாசகம் பாருங்க, ஊட்டி விடுகின்ற கடவுள். பிரியமானவர்களே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. எசேக்கியேல் இறைவாக்கினர் இருக்கிறார். அங்கே ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி, இதோ பார் என்று அவருக்கு உணவு. பிரியமானவர்களே, உணவு என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு என்பது ஒரு ஊட்டம், உணவு என்பது ஒரு சக்தி. எதை உண்டால், ஒரு சிலருக்கு சாப்பாடு சோறு கிடையாது, இட்லி தோசைலாம் கிடையாது. ஒரு சிலருக்கு எதுதான் சாப்பாடு? டீ காபி தான் சாப்பாடு. என்ன இல்லைனாலும் சரி, ஒரு நாளைக்கு 5 டீ 10 டீயை குடிச்சிட்டு உயிரோடு அலையிற ஆட்கள் நிறைய இந்த உலகத்தில் இன்னைக்கும் இருக்கு. அவங்களுக்கு உணவு அதுதான். எனவே சாப்பாடுன்னு சொன்ன உடனே நீங்க ஏதோ இந்த திட வடிவத்தில் இருக்கிற உணவு தான் என்று இல்லை. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் வார்த்தை உனக்கு உணவாக வருகிறது. மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினாலும் என்று இயேசு மத்தேயு நற்செய்தியிலே சொன்னது இந்த எசேக்கியேல் புத்தகத்தினுடைய ஒரு மாற்றம். பிரியமானவர்களே, எனவே செவி வழியாக, கண்கள் வழியாக நான் சொல்லுகிற காட்சியை பார். இதோ எலும்பு. எசேக்கியேலுக்கு மட்டுமல்ல, எலியா இறைவாக்கினர் வாழ்க்கையில் நொந்து போய் ஓடுவார். அப்போது ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தி ஒரு அப்பத்தை கொடுத்து, தம்பி சாப்பிடு, நீண்ட தூரம் போக வேண்டும். ஒரே ஒரு அப்பத்துண்டு தான் கொடுப்பாரு. எத்தனை கிலோமீட்டர் நடப்பாரு? 40 இரவு 40 பகல் நடந்து கடவுளின் மலை ஒரேபு மலையை போய் சேர்ந்துருவார். எப்படி 40 நாள் இரவு பகலா ஒரு துண்டை சாப்பிட்டு விட்டு நடக்க முடியும்? ஆண்டவர் ஆற்றல் தருகிறார், அதை கடவுள் ஊட்டி விடுகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் அவர்களுக்கு கடவுள் உணவளித்தார். அவங்க கேட்குறான், என்னையா இது வெறும் வெஜிடபிள் சாப்பாடா போடுறீங்க, கவிச்சியா ஏதாவது போடலாமலா? உடனே காடை. நீ என்ன கேட்டாலும் தருகிற கடவுள், உனக்கு ஊட்டி விடுகிற கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னைத்தானே நம்மை முன்னிட்டு, அற்ப மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற அழிந்து போகிற இந்த ஜீவராசிகளை முன்னிட்டு ஆண்டவராகிய கடவுள் தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்ற, இறங்கி வருகிற, தாழ்ந்து நிற்கிற, நம்மை அரவணைத்து நிற்கிற கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேற சொல்றாரு. என்ன எடுத்துக்காட்டு? ஒரு 100 ஆடு இருந்துதான், அதுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சா? காணாம போன ஆடு கொழுப்படுத்து தானே ஓடிச்சு. நம்ம பார்வையில் ஒரு வீட்டில் 5 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பசங்களில் ஒருத்தன் சொல் பேச்சு கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவனை பார்த்த உடனே நமக்கு கோபமும் ஆத்திரமும் வருமா வராதா? இந்த பேர் உருப்படவே மாட்டான் சாமி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சாமி, நான் எப்படி பண்ணாலும் இந்த பிள்ளை தேரவே தராது சாமி, நம்ம என்ன சொன்னாலும். அப்ப யோசிச்சு பாருங்க, காணாமல் போன ஆடு என்பது எல்லா வீட்டிலும் இருக்கிறது. நாமே சில சமயத்தில் அப்படி போயிடுறோமா இல்லையா? ஆண்டவர் கூப்பிட்டுங்க, வா நீ இதை இப்படி பண்ணு அப்படிங்காரு, அப்படின்ட்டு நம்ம ஆட்டுக்கு போய் நம்ம விருப்பத்துக்கு செஞ்சுட்டு போயிடுறோமா இல்லையா? நம்முடைய உள்ளத்திலே எப்படியெல்லாம் எண்ணங்கள் அலைபாய்ந்து விடுகின்றன, நாம் என்ன காரியம் செய்து விடுகிறோம் என்று நமக்கு தெரியுமா தெரியாதா?
பிரியமானவர்களே, வழி தவறி போன ஆட்டை 4 சாத்து சாத்தணுமா இல்லையா, 4 மிதி மிதிக்கணுமா இல்லையா, நமக்கு தெரிஞ்சது அப்படித்தானே. ஆனால் இந்த பாருங்க, மீதி 99 ஆட்டையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி, அதுதான் பணிவு, அதுதான் தாழ்ச்சி, அதுதான் இரக்கம், அதுதான் கருணை, அதுதான் கடவுள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனசைத்தான் குழந்தைகளின் மனசென்று, இப்படிப்பட்ட மனசைத்தான் இதோ தாழ்ந்த மனசென்று, இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தான் விண்ணரசில் பெரிய உள்ளம் என்று தந்தையாக கடவுள் சொல்லுகிறார். எனவே விண்ணரசில் பெரியவராக இருக்கிற தந்தை கடவுள் வந்து ஊட்டுகிறார். ஆதாம் ஏவாளுக்கு கூட பாருங்க, அவனை படைச்சாச்சு, டேங்க பாரு எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாம் சாப்பிடு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது ஆண்டவரே ஊட்டி விடுகிற கடவுளாக. அன்னைக்கு அப்பல ஐயா அழகா ரொம்ப சொன்னார் ஒரு வார்த்தை. இயேசுநாதர் உயிர்த்த பிறகு சீடர்கள் எம்மாவுசுக்கு போகிறார்கள், பயந்து போய் போகிறார்கள். முடிஞ்சது கதை. ஆண்டவர் அப்பத்தை பிட்டு சாப்பிட கொடுத்த உடனே ராத்திரி ஆண்டவரையே சொல்றான், இது ராத்திரி நேரம் எங்கேயும் போகாத, திருட்டு போயிலும் கொன்றுவான், இவன் தான் இயேசுநாதரே செத்து போனார்னு. இயேசுவை உட்கொண்டவுடன் இரவோடு இரவாக வந்து தூங்கிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் எழுப்பி, நாங்கள் கடவுளை கண்டோம், நாங்கள் கடவுளை கண்டோம். அதே போல பேதுரு சீடர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு இனி முடியாது என்று மீண்டும் மீன் பிடிக்க போய் விடுகிறார். ராத்திரி முழுவதும் பாடுபட்டார், ஒன்றும் கிடைக்கல. உடனே கரையில் நிற்கிற இயேசு சொல்கிறார், பிள்ளைகளே வாருங்கள், வாங்க, என்ன வச்சிருக்க, இதோ மீனை உங்களுக்காக சுட்டு வைத்திருக்கிறேன், இந்த மீன் உங்களுக்காக சுவையாக வைத்திருக்கிறேன், இந்த சாப்பிடு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படிப்பட்ட உள்ளம் வேற யாருக்கு வரும்? நம்முடைய கடவுளுக்கு வரும். நம்முடைய கடவுள் நம்மை தேடி வருகிற கடவுள், நம்முடைய கடவுள் நம்மை நாடி வருகிற கடவுள், நம்முடைய கடவுள் நமக்காக தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிற கடவுள், நம்முடைய கடவுள் நம்முடைய துன்பங்களுக்காக துயரங்களுக்காக பரிதவிக்கின்ற கடவுள், நம்முடைய கடவுள் நாம் வலியிலும் வேதனையிலும் இருக்கிற பொழுது நம்மோடு சேர்ந்து வருத்தப்படுகின்ற கடவுள். ஒரு முறை ஒருவன் சொன்னதாக ஒரு செய்தி, அதாவது இந்த கடற்கரை மணல் இருக்குல்ல, அதில் ஜாலியாக ஒரு ஆளுக்கு குதிச்சு குதிச்சு விளாண்டானா, திடீர்னு திரும்பி பார்த்தா 4 கால் தடம் இருந்துதான். உடனே அவனுக்கு ஒரு பயம், என்ன பயம், பேய் பிசாசு எதுவும் கூட வருதோ அப்படின்னு. உடனே அலறி அடிச்சு, ஆண்டவரே இது என்ன என் கொடுமை, நான் 2 காலோட இருக்கேன், 4 கால் தடம் விழுதுன்னு. உடனே கடவுள் சொன்னாராம், தம்பி நானும் கூட இருக்கேன்ல, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, உலகம் முடியும் வரை உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னா இல்லையா, அதைத்தான் நானும் அவன் கூட தான் இருக்கிறேன். அவன் சந்தோஷமா குதிக்க விளையாட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வரான். வருகிற பாதையில் கல்லும் முள்ளும் கரடும் முரடமா இருக்கு, கால்லாம் ரத்தம் அடியுது. திரும்பி பார்க்குறான், 2 கால் தடம் தான் இருக்கு, இன்னும் 2 கால் தடத்தை காணும். உடனே அவன் சொன்னானா, கடவுளே நல்ல கடவுள் தான், நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் கூட இருக்கிறீங்க, ரத்தம் அடியும் போது ஆளை காணும், சரி பிரச்சனை இல்லை, நீங்க 1000 வேலையில் இருப்பீங்க. அவன் கடவுள் சொன்னாரான், தம்பி அந்த கால் தடம் என்னுடையது. அப்ப என்னுடைய கால் தடம் எங்கே? நீ என் தோல் நல்லா உட்கார்ந்துருக்கிற, நீ காணாமல் போற ஆடு, நீ கஷ்டப்படுகிற ஆடு, நீ துயரத்தில் தூண்டு நிற்கிற ஆடு, நான் உன்னை கீழே நடத்தி கூட்டு வருவானா? சரி, உங்களுக்கே கால் வலிக்கு வெயில் நடக்கிறீங்க, உங்க குழந்தை குட்டி குழந்தை உங்க கூட வருது, கால் வலிக்குன்னு துக்குங்குது, எனக்கும் தான் கால் வலிக்கு, ஏன் நடக்க வேண்டியா, நட அப்படின்னா சொல்லுவீங்க? சரிம்மா வா, இந்த பையில இந்த கையில் ஒரு பை இருக்கு, இங்க ஒரு சுமை இருக்கு, ஆனாலும் தூக்கி தோல்ல போட்டு கழுதைய போவோம்னு சுமையோட சுமையா அதையும் சுமக்கிறது இல்லை. என்ன உள்ளம்? கடவுள் உள்ளம், கடவுள் கொடுத்த உள்ளம், கடவுளுக்கு இருக்கிற இரம் நமக்குள்ளும் பிரதிபலிக்கின்றது. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற செய்தி ஒன்றுதான், ஆண்டவர் என் கடவுள், எனக்கு ஊட்டி விடுகின்ற கடவுள். ஏட்டை கொண்டாந்து வச்சுட்டு நீ சாப்பிடுன்னு கூட சொல்லல, நான் வாயை திறந்தேன், அவர் எனக்கு வாயில் அந்த உணவை ஊட்டினார், அது நாவில் தேன் போல் தித்தித்தது. சுவையான உணவு தருகிற கடவுள், வலிமையான உணவு தருகிற கடவுள், ஆற்றலான உணவு தருகின்ற கடவுள், திடமான உணவு தருகின்ற கடவுள். அதை உண்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் நீங்க உள்ள வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க வாட்டுக்கு போகலாம், சோர்வே வராது. உங்கள் உள்ளமும் உங்கள் உடலும் உங்கள் வாழ்வும் சோர்ந்து விழாது. நீங்க சோர்ந்து விழுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காணாமல் போன ஆடு மாதிரி எங்கேயோ பிச்சுட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்ணை உடனே மூடணும், கண்ணை மூடுங்க, அவ்வளோதான், கண்ணை மூடுங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். கண்ணை மூடி அப்படியே உள்ளத்துக்குள்ள பாருங்க. இந்த கடவுள் என்னை சின்ன வயசுல இருந்து பேச சொல்லி தந்த கடவுள். எத்தனையோ பேருக்கு பேசுகிற ஆற்றல் இன்றைக்கு இல்லை.
எத்தனையோ பேருக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு படிப்பு கொடுத்தார். ஒருவேளை அந்த அறிவு இருந்தாலும் வேலை நிறைய பேருக்கு இல்லை, எனக்கு வேலை கொடுத்தார். இதோ எத்தனையோ பேர் இன்றும் துன்பத்திலும் துயரத்திலும் எனக்கு ஆண்டவர் வழிகாட்டினார். தம்பிங்க வா, பாப்பாங்க வா, இப்படி நட, இங்க போ, இன்னார பாரு, இதை செய்யி. எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த கடவுள், எனக்கு இதுவரை கரம் பிடித்து அழைத்து வந்த கடவுள், இதோ தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு கொடுத்தார். பேய் மீது அதிகாரம், நோய் மீது அதிகாரம், இதோ எனக்கும் இந்த அதிகாரம் கொடுத்த கடவுள் இன்றைக்கு என் கூட இல்லையோன்னு நான் தளரும் போது, காணாமல் போன ஆடு போல உள்ளத்திலே ஒரு துன்பம் வந்த பொழுது, ஒரு முள் குத்திய பொழுது, ஒரு ஓநாய் சத்தம் போட்ட பொழுது கலறி தவித்த உள்ளத்தோடு இருக்கிற நான் பல சமயத்தில் ஏமாந்து விடுகிறேன். பல சமயத்தில் இதோ இந்த நேரத்தில் உள்ளத்தை திறங்க, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க, உங்க இதயத்தை திறந்து வைங்க. மூடிய கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். எல்லா அறையிலும் கடவுளின் வெளிச்சம் வரட்டும். எல்லா அறையிலும் கடவுளின் வெளிச்சம் வரட்டும். நம்பிக்கைங்கிற வெளிச்சம், உற்சாகம்ங்கிற வெளிச்சம், ஆண்டவர் தருகிற வார்த்தைங்கிற வெளிச்சம், அவருடைய வார்த்தை மட்டும் உள்ள வரட்டும், வேற எதுவும் வேண்டாம். கடவுள் வார்த்தை உங்க காதுல கேட்கட்டும், கடவுள் வார்த்தை உங்க இதயத்தில் ஒலிக்கட்டும். இயேசுவே என் தகப்பனே, அப்படியே சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவது கேட்கட்டும். என் அன்பு குழந்தாய், என் அன்பு குழந்தாய், நீ அஞ்சாதே. என் அன்பு குழந்தாய், நீ கலங்கி நிற்காதே. என் அன்பு குழந்தாய், நீ பரிதவித்து நிற்காதே. நீ போகும் ஒவ்வொரு பாதையிலும் நான் இருக்கிறேன். உன்னுடைய அடிகள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இதோ நான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். இதோ நீ துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற பொழுது உன்னை என் தோள்களில் தாங்கி இருக்கிறேன். உனக்காக நான் இறைகளை கொண்டு வந்து ஊட்டி விடுகிறேன். இதோ ஒரு தாய் போல் தந்தை போல் உன்னை பராமரிக்கிற பிள்ளையாய் இருக்கிறேன். என் கரத்தை விடாதே, என்னை விட்டு போகாதே, ஊதாரி பிள்ளையாய் இராதே, காணாமல் போன ஆடாக இராதே. நான் உன்னை மீட்டு கொண்டு வருகிற தகப்பனாக இருக்கிறேன். என்னோடு வா, என் குரலுக்கு செவி கொடு, நான் சொல்வதை கேளு. ஆண்டவருடைய வாக்கு அப்படியே உள்ள வரட்டும். அப்படியே இதயத்தை ஒப்பு கொடுங்க. உள்ள இருக்கிற சாத்தான வெளியில வரட்டுங்க. அந்த இருட்டு வெளியில ஓடட்டும். இதயம் பரிசுத்தமாகட்டும். இப்போ அது காணிக்கை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய இதயத்தை தான் ஒப்பு கொடுக்கணும். அப்பரச காணிக்கையோடு நம்முடைய இதயமும் இந்த நேரத்தில் வலிமை நிறைந்த இதயமாக, வல்லமை நிறைந்த இதயமாக, ஆற்றலின் இதயமாக மாறட்டும். ஆண்டவரே, உம் பிள்ளை நான், ஊதாரி பிள்ளை நான், காணாமல் போன ஆடு நான், இப்போது உம் தோள் மீது வந்து விட்டேன். இதோ அந்த நல்ல சமாரியன் எப்படி எண்ணெய் போட்டானோ, இதோ அடிபட்டு கிடந்தவனுக்கு அந்த நல்ல சமாரியன் எப்படி காயங்களுக்கு மருந்திட்டானோ, அதுபோல இந்த நேரத்தில் என் உள்ளத்துக்கு மருந்து கிடைச்சிச்சு. வரும்போது கவலையோடு வந்தேன். வரும்போது ஒரு வகையான ஒரு இறுக்கம் இருந்தது. ஆனால் இப்போது நீர் என்னை இதோ குணப்படுத்தி விட்டீர், நலப்படுத்தி விட்டீர். இன்னும் என்னை திடப்படுத்தும். இந்த எலியா இறைவாக்கினர் போல 40 இரவு 40 பகல் என்று ஓயாது நடக்கிற, இதோ அசராமல் போகிற, எந்த இருட்டையும் கடந்து போகிற இந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் போல உண்டு விட்டு தைரியமாய் பேசுகிற நான் போய் பேசுவேன், நான் நடந்து போவேன். ஆண்டவர் என்னை சுற்றி பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.